நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டியிலேருந்து பூத்தூர் போகிற லைனில் வந்து இந்த 1008 லிங்கம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஆனால் இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நாகம் வந்து இதுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு, லிங்கத்துக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, வெளிநாடுலேருந்து வெளி ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறது, அது நம்மளுக்கு ஒரு ஆன்மீகத்தில் வாழ்க்கைக்கு ஒரு பாகம்னாக்கா இந்த ஆன்மீக பயணம் அப்படின்றதுல மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு அந்த 1008 லிங்கத்துக்கு கட்டாயமாக வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் வந்து பாருங்கள். ரொம்ப இன்னும் நான் காட்ட வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஒன்று ஒன்று காமிக்கிறேன் இல்லையா, நீங்கள் பார்த்துக்கினே இருங்க. பாருங்கள், வாங்க பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் இதுலேருந்து அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஒரு லிங்கம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு காட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நிறையவும் நாய், மாடு, அகத்தியர் இவங்களாம் நிறையா வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த 1008 லிங்கத்தை உங்களுக்கு நான் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறேன். வாங்க எல்லாருமே பார்க்கலாம். இங்கே வராகி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்துட்டுருக்காங்க. நான் வராகியை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இவங்க தான் வராகி அம்மன். நல்ல சக்தி உள்ள தாய் இவங்க, பார்த்துங்க. பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் உணர முடியும், உங்கள் உள்ளத்தை வந்து உங்களாலே உணர முடியும். இப்போ நம்ம 1008 லிங்கத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. தெரியும், இப்போ நான் நைட்டு இங்கே தங்குவேன். நான் உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்களும் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறோம். நான் இங்கே இருப்பேன். இதுக்கு என்ன பண்ணோம், நான் இருக்க தைரியத்தில் எல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு லிங்கத்தையும் ஒவ்வொரு மரத்துக்கடியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ அதிசயம் தெரியுங்களா. நம்ம எல்லாமே தனித்தனியாக தான் போய் பார்ப்போம். லிங்கத்தை வந்து அங்கங்கே வந்து தனித்தனியாக தான் போய் பார்ப்போம். இங்கே நம்ம நேரடியாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இறைவன். நீங்கள் பாருங்கள். உள்ளம் ஒரு கோயில்னு சொல்லுவாங்க. நம்ம கோயிலுக்கு போகலனாலும் இந்த நம்ம யூடியூப் மூலமா எல்லாம் போட்டாக்கா நீங்கள் பாருங்கள். எல்லா லிங்கத்தையும் நம்ம போட்டுருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கீங்க. பாருங்கள், நினச்சாவே முக்தி கிடைக்கும். இவங்கள நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு முக்தி கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ இருக்குது, ஒரு அதிசயமாக இருக்குது. எவ்வளோ லிங்கம் பாருங்கள். 1008 லிங்கம், கோடி லிங்கம் நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் உங்களால் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் வேண்டிக்குங்க. எல்லாமே உங்களுக்கு மனசார வேண்டிக்குங்க, நல்லதே நடக்கும். இறைவனை வழிபடுங்க. இவ்வளோ லிங்கத்தை நம்ம பார்க்க வரோம், பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கலாம் நீங்கள். எவ்வளோ லிங்கம் பாருங்கள். ஒவ்வொரு லிங்கத்துக்கு ஒவ்வொரு பேர் உண்டு. இங்கே வந்து பூத்துறையில் ஒவ்வொரு லிங்கத்துக்கு அவங்க இதெல்லாம் வச்சு இந்த லிங்கத்தெல்லாம் வழிபடுறாங்க. மக்கள் எங்கேருந்தே வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம். வாழ்க்கையில் என்னைக்குன்னா ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கனாக்கா இந்த இடத்த வந்து பாருங்கள். சுற்றுலா மாதிரி வாங்க, இறைவனை தரிசித்து போங்க. ஒரு வாழ்க்கையில் நலம் பெறுங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுக்கு காமிக்கிறது தான் இந்த வீடியோ எடுத்துன்னு வரேன். நீங்கள் பாருங்கள். இந்த லிங்கத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும்.
சிலவங்க வந்து இப்போ கோயிலுக்கு போக முடியாத பேர் நிறைய பேர் இருக்காங்க, நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரணுன்றதுனால தான் நான் இதெல்லாம் காமிச்சுட்டுருக்கேன். இங்கே பாருங்கள்.